கபாலீஸ்வர் கோவில்கிட்ட நற்பவி ஒரு கொலு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்திங்களா, வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. போகும்போது என்ட்ரி இப்படி தான் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்துட்டு மாலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய டிசைனாக மாலைங்க நிறையா இருந்துச்சு. இதை பார்த்திங்களா, உள்ளே போய்ட்டு பொம்மை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பொம்மைகள்லாம் நல்லா இருக்குது. இது பார்த்திங்களா, கோடையில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நல்லா அழகாக இருக்குல்ல. இவங்கெல்லாம் வந்து சமையல் செய்கிறது அந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் நல்லா செட்டிங் அப்படியே ஒரு பாக்ஸு ஒரு செட்டிங் அப்படியே நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா, எல்லாம் கைட்டு விட்டுட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது அழகாக பொம்மைங்கள்லாம். கிருஷ்ணர் இதை பார்த்திங்களா, நல்லா இருக்குது இல்லையா, குட்டி கிருஷ்ணா. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோடனே குகன் வந்துட்டு அங்கே ஒரு பொம்மை இருக்குமா, வா நான் உனக்கு அதை காட்டுறேன்னு சொன்னான். என்ன பொம்மைடா அண்ணா, வாமா அண்ணா. சரி என்னதான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேங்க. போகிற வயலில் இதில் பார்த்திங்கன்னா சாமிலாம் நல்லா அழகாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா குதிரை இருக்காங்க அவருக்கு. இதை பற்றி அம்மா எவ்வளோ குதிரை இருக்குது, எனக்கு இந்த குதிரை பொம்மை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இவ்வளோ பெரிய பொம்மைலாம் நம்ம வாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு பார்த்திங்களா, பெருமாள் நல்லா அழகாக இருக்கார் இல்லையா, அம்மான்லாம் நல்லா இருக்காங்க சிங்கத்து மேலே உட்காந்துச்சிக்கிட்டு. நல்லா சூப்பராக இருக்குது பொம்மைங்கள்லாம். இதை பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல. இது என்ன சாமின்னு ஆனால் எனக்கு தெரிலங்க. இது இந்த சாமி தான் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் முரத்தில் கூட அந்த சாமி இருந்துச்சு. தாத்தா பாட்டிக்கு ஒரு ஆய் சொன்னிட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உட்காந்து தலையாடிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் பார்த்தா வுட்டில் வந்து இயர்ரிங்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து வுட்டு தான். இது பார்த்திங்களா, இயர்ரிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஆனால் நம்ம போட மாட்டோம், நமக்கு செட் ஆகாது இதெல்லாம். அப்புறம் குகன் என்னம்மா இங்கே படிக்கட்டெலாம் வச்சுருக்குறாங்கடே, இது சாமி வைக்கிறதுக்குடான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு குட்டி தாத்தா உட்காந்து தலையாடிட்டு இருந்தாருங்க. அப்புறம் பெருமாள் எல்லாம் இன்னொரு வீடியோ எடுத்துட்டோங்க. பார்த்திங்களா, அழகாக கிருஷ்ணர் ஜடை பின்னிட்டு இருக்கிறாரு. அழகாக இங்கே ஆனால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இங்கெல்லாம். பார்த்திங்களா பொம்மைங்க நல்லா இருக்குல்ல அழகாக. ஆனால் வாங்கிட்டு போனோம் குகன் விட்டு வைப்போனா இந்த பொம்மைங்களை வீட்டில் வச்சேன்னா. இது வந்து ஒரு ஃபுல் ராமாயணம் செட்டே இங்கே இருக்குங்க. இதை பார்த்திங்களா, இந்த பொம்மைங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த ராமாயணம் செட்டு ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. ஒரு அந்த செட்டு பார்த்தாவே அந்த ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நல்லா. பார்த்திங்களா மானு பார்த்திங்களா, ராமர் சீதாதேவி அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது, ராமர் வந்தது எல்லாமே ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் இதெல்லாம் வாங்கி கோவிலில் வீட்டிலலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை பார்த்திங்களா நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த செட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்திங்களா. அப்புறம் குட்டி குட்டியாக பொம்மைங்க. இது வந்து நல்லா இருக்குல்ல. அவர் வந்து எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து வுட்டு கீ செயினு. நான் ஒன்று வாங்கிட்டேங்க, நல்லா அழகாக க்யூட்டாக இருக்க ரேடு. இது வந்து பென்சில்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவர் எடுத்துகிட்டு அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டான். இதெல்லாம் பாப்பா விளையாடுறதுடா குர்ரா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பொம்பரம்லாம் இருந்து சுத்தவே வரமாட்டேங்குதுங்க பொம்பரம். இது என்னன்னு தெரில, கொடை மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன், மஷ்ரூம் மாதிரின்ட்டு. அம்மா இது கொடைன்னு சொல்லி அவ வச்சு. இது என்ன பார்த்திங்கன்னா டாய் அழகாக இருக்குல்ல. ஆனால் இது வந்து டாய் கடை, இது வந்து ஒரு ஷார்ப்னருங்க. இதை பார்த்திங்களா ஷார்ப்னர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்புறம் நிறைய தாத்தாங்கெல்லாம் இவங்களாம் உட்காந்துட்டு தள்ளி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களையும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டேங்க. பார்த்திங்களா, தலையாட்டு பொம்மையிலே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா இவங்க. இது எல்லாமே வந்து வுட்டில் செஞ்ச ஐட்டம்ஸ். இது எல்லாமே இதை பார்த்திங்களா, மாட்டு வண்டி பார்த்திங்களா வெளிச்சிட்டு போகிறாங்க, அதுவும் வுட்டு தான். இங்கே ஃபுல்லு இருக்கிறது எல்லாமே வுட்டில் செஞ்சது தான். நல்லா அழகாக இருக்குல்ல. கிருஷ்ணர் வந்து அந்த ஃபிங்கரில் மலையை தூக்கிறது எல்லாமே வுட்டு தான். பார்த்திங்களா, இந்த ஓமம் வளர்க்குறது எல்லாமே வுட்டில் எப்படி தான் செஞ்சாலும். இந்த பொம்மையும் நல்லா அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக. நிறைய பொம்மைங்க இருக்குது இங்கே. எதை வாங்கிறதுனே தெரியாது, ஒரே கன்ஃபியூஷனாக ஆகிடும் எல்லாருமே பார்க்குறவங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.